வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஐபிஎல் போட்டிகளில் தொடர்ந்து சிஎஸ்கே அணி தோற்று வருகிறது. தல தோனி ஆடுவாரா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. 89 செய்தி வாசிப்பாளராக சேர்ந்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 6000 நியூஸ் படிச்சிருக்கேன். பாகிஸ்தான் தூண்டிவிடும் பயங்கரவாதத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு வாஜ்பாய் அறிவித்துள்ளார். ஜேர்னலிசம் ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியன்றனால அதுக்கு நீங்க உங்களை கம்ப்ளீட்டா டெடிகேட் பண்ணனால திருமணம் கூட செஞ்சுக்காம இருந்தீங்க. இப்ப அதுக்கான ரெக்ரெட்ஸ் ஏதாவது? தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். தப்பில்லாம படிக்கிறது மட்டும் செய்தியில் நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால் அப்படின்னு நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால் எத்தனையோ இந்தியா இலங்கைக்கான ஒருநாள் போட்டியில் இந்தியா இன்று தோல்வியை சந்தித்தது. கொஞ்சம் டோன் குறைச்சு சொன்னாதான் அடப்பா நம்ம ஆளுங்க தோத்துட்டாங்க, வெளியே தலை காட்ட முடியாது. மக்கள் கூப்பிட்டு கேட்பாங்க, தட்டி கேட்பாங்க, நேற்று என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. 90, 91, 92 காலகட்டங்களில் நிறைய திரைப்படங்களில் வாய்ப்பு இருந்துச்சு. லீடில் ஆக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக மட்டும் இருக்கணும், அதை விட்டு நான் வேற பிம்பம் வரக்கூடாது அப்படின்னு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தெளிவுகட நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்னேகா. 2025 ஆண்டோடு தூர்தர்ஷன் தமிழ் தங்களுடைய 50வது ஆண்டை நிறைவு செய்யறாங்க. பொன்விழாவும் கொண்டாட போறாங்க. தூர்தர்ஷன் தமிழ் சொன்னாலே ஒளியும் ஒளியும் போன்ற நிகழ்ச்சிகள் எப்படி நினைவு கூறுதோ அந்த மாதிரி சில முகங்களும் நம்ம நினைவுக்கு கண்டிப்பா வரும். அப்படி ஒரு முகம் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. மீடியா துறையில கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட நிஜந்தா நம்ம கூட இருக்காரு. ஹலோ சார். சார், நீங்க 80 காலகட்டங்கள்ல தான் மீடியாக்குள்ள வரீங்க. 89. ஸோ அந்த காலகட்டங்கள்ல நிறைய பாலிசி சேஞ்சஸ் இந்தியாவில நடந்து வந்தது. ஸோ இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் போன்ற செக்டார் தான் ஒரு மிகப்பெரிய பூம்ல இருந்தது. இதுதான் ஃபியூச்சர்னு எல்லாரும் அந்த துறைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க பத்திரிகை துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன? பத்திரிகை துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அச்சு ஊடகம், பிரிண்ட், அதுலேயே நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். முக்கியமாக நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த சமயத்துல பத்திரிகை துறைக்கு மிக அதிக அளவுக்கான மதிப்பு இருந்தது. ஆனால் இந்த டெலிவிஷன் ஊடகம், இந்த காட்சி ஊடகம், டெலிவிஷன் மீடியம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வெளிநாடுகளில் அதிக அளவுக்கான சேனல்ஸ் நிறைய இருந்தது. முக்கியமாக இங்கிலாண்டோ அமெரிக்கா எடுத்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ், ஊருக்கு ஒரு சேனல் கூட இருந்தது. அந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அந்த சமயத்தில் தான் நான் தொலைக்காட்சியில், தூர்தர்ஷனில் 89 செய்தி வாசிப்பாளராக சேர்ந்தேன். அப்ப அந்த காலகட்டங்கள்ல இன்னைக்கு மாதிரி இல்லாம மீடியாக்கான ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப நீங்க படிக்கணும்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு இருக்க மாதிரியான வசதிகள் அன்னைக்கு இருந்திருக்காது இல்லையா? சோ அதுக்கு மீடியாக்குள்ளதான் போகணும்னு டிசைட் பண்ண அப்புறம் நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? ரொம்ப சுயமா தயார்படுத்திக்கிறது தான். ஒரு பத்திரிகை துறையில போனோம், ஒரு பிரிண்ட்ல போனோம் அப்படின்னா அதுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கான பயிற்சி கூடங்கள் அதிகம் இல்லை. ரொம்ப கம்மியான கூடங்கள் தான் இருந்தது. அந்த தொலைக்காட்சினா அதுக்கான பயிற்சி கூடங்கள் நிச்சயமா இல்லை அப்படின்னா பார்த்து தெரிந்து கொள்வது, அதற்காக எப்பவுமே தயார்படுத்துகிறது. நமக்கு அதுக்கு ஏற்ற வகையில நம்முடைய எல்லா பண்புகளையும் நம்முடைய பயிற்சி முறைகளையும் மாத்திக்கிறது. இதுதான் சுய கற்றல் தான். அதுதான் முக்கியமானதா இருந்துச்சு. சோ அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 89ல நீங்க தூர்தர்ஷனுக்குள்ள வரேன்னு சொன்னீங்க. அந்த சமயத்துல அச்சு ஊடகம் தான் பெரும்பாலும், பத்திரிகை துறைன்னு எடுத்துக்கிட்டாலே அச்சு ஊடகம் தான் பெரும்பாலுமான விஷயமா இருந்தது. தூர்தர்ஷன் தமிழ் தான் முதல்ல செய்தி வாசிப்ப ஆரம்பிச்சீங்க. அந்த காலத்துல தனியார் தொலைக்காட்சிகள் கூட செய்தி சேனல்கள் வச்சிருக்கல. சோ அந்த சமயத்துல இந்த வாய்ப்பு உங்களை எப்படி தேடி வந்துச்சு? தேடி வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். முக்கியமாக நான் விண்ணப்பிச்சேன், அப்ளை பண்ணேன். அந்த சமயத்தில் செய்தி வாசிப்பாளர் தேவை அப்படிங்கிற ஒரு விளம்பரம் வந்தது தொலைக்காட்சியில், அரசு தொலைக்காட்சியில், நீங்கள் சொன்ன மாதிரி தூர்தர்ஷனில். அதுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு 1 இயர் காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸே ஒரு 4 மாதம் நடத்துவாங்க. 4 ஆடிஷன் இருக்கும். முதல்ல ஒரு இனிஷியல் ப்ரிலிமினரி ஆடிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிக அளவுக்கு செய்தி கொடுத்து பண்ணுறது, அப்புறம் உங்களுடைய ஜென்ரல் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு 3-4 டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் இருந்தாலும் அதில் நம்ம போய் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் பண்ணேன். அந்த சமயத்தில் அந்த ஒரு செய்தி வாசிப்பாளர் பதவிக்கே கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த காலத்திலேயே விண்ணப்பிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான விண்ணப்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த போட்டியில் செலக்ட் ஆக முடிஞ்சது. அச்சு ஊடகத்துல ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாலும் இல்லை ஏதாவது பிழைகள் இருந்தாலும் அதை சரி பண்ண உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். ஆனா தொலைக்காட்சின்னு அதுக்கான நேரமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ரொம்ப சரியா இருக்க வேண்டிய தேவை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க இந்த ஜம்ப் வரும்போது நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ஒரு பதட்டம் இருந்திருக்கும் இல்லையா, உடனே இது மாறும்போது? இல்ல, யாரா இருந்தாலுமே ஒரு லைவ்ல முதல்ல போய் உட்கார்றாங்க அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும். இப்போ ப்ராபப்ளி ஒரு நியூஸ்ல போய் உட்கார்றாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. நீங்க சொன்னீங்க பிரிண்ட் மீடியாவுக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னு. அதே அளவுக்கு சம அளவுக்கு
செய்திகளுக்கும், முக்கியமாக காட்சி ஊடகத்திற்கும், அரசு தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள் அப்போலாம் 6லிருந்து ஒரு 10 வரைக்கும் இருக்கும். அதுக்கே அதிக அளவுக்கான வரவேற்பு இருக்கும். அந்த செய்திகளுக்கு கேட்கவே வேண்டாம். ஊரே பார்க்கும்னு சொல்லலாம். தெருவுக்கு ஒரு டிவி இருந்தா கூட, அந்த தெருவே பார்ப்பாங்க. ஏன்னா, அந்த செய்தி இந்த நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அரசு தொலைக்காட்சி குடுக்குற செய்தி உண்மையா இருக்கும் அப்படிங்கிற நம்பகத்தன்மை இருந்தது. வேற ஆப்ஷனும் கிடையாது. அகில மக்கள் அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. அதனால போய் படிக்கும்போது நமக்கு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு நமக்கு இருக்கும். அந்த பொறுப்பு இருக்கும். நீங்க சொன்ன மாரி டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஸோ 1 வருட காத்திருப்புக்கு பின்னாடி ஒரு வாய்ப்பு. ஆமா. அதுவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பல மக்கள வந்து சென்றடையறதுக்கான ஒரு வாய்ப்புங்கும்போது, எவ்ளோ எக்ஸைட்டடா இருந்தது அந்த முதல் நாள் உங்களுக்கு? முதல் நாள் நீங்க முதல்ல சொன்ன மாரி நம்ம தவறு இல்லாம செய்யணும். ம். கம்யூனிகேட் பண்ணணும். தப்பு மட்டும் இல்ல. தப்பு இல்லாம படிக்கிறது மட்டும் செய்தி இல்ல. அத வந்து மக்கள்ட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கான ஏற்ற இறக்கம், சரியான குரல் பாவனை இது எல்லாமே இருக்கணும். அதுக்கு தயார்படுத்திட்டு போணும். நிச்சயமாக செய்தி முடிச்சுட்டு வந்த பிறகு, முதல் நாள் செய்தி முடிச்சுட்டு வந்த பிறகு, ஏதோ ஒரு நம்ம கனவுலேருந்து வந்து இறங்கியிருக்கோம். நம்ம வேற ஒரு உலகத்துல இருக்கோங்கிற மாரியான ஒரு மனநிலை ரொம்ப நேரம் இருந்துச்சு. ஏன்னா ஆன் லைவ் லைவ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட் இருக்கு. அதுவும் ஒரு 10 நிமிஷம் செய்திகள, வெவ்வேறு விதமான செய்திகள நம்ம மக்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், கேமராமேன் இருக்காங்க, இருட்டுல தான் இருக்காங்க. நமக்கு இருக்காங்களா இல்லன்னு கூட தெரியல. கேமராவும் இருட்டுல தான் இருக்கு. அந்த கேமரா பார்த்து படிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அப்போ டெலிபிராம்டரும் இல்ல. நம்ம கையில இருக்கிற பேப்பர் வச்சு தான் படிக்கிறோம். பேப்பர்ல டைப் அடிச்சு இருக்கும். அத கரெக்ட்டா பார்த்துட்டு படிக்கணும். ஆமா. எந்த ஒரு மிஸ்ஸும் பண்ண முடியாது. ஆனா கேமராவும் பார்க்கணும். ஒரு பேப்பர் குடுத்து படிக்கிறோம்னா, கேமராவும் பார்க்கணும். அப்பதான் மக்கள் நம்புவாங்க. எத்தனையோ அது செய்து முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சவால் நிறைந்த பணி தான். இது நீங்க வாசிச்ச முதல் செய்தி எதுன்னு ஞாபகம் இருக்கு? நினைவு இருக்கா இப்போ வரைக்கும் உங்களுக்கு? முதல் நாள் என்னென்ன செய்திகள் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு நினைவு இருக்கு. முக்கியமாக அந்த சமயத்துல இலங்கையில பணியாற்றிக் கொண்டிருந்த நம்முடைய இந்திய அமைதி காப்பு படை ஐபிகேஎஃப்ன்னு சொல்லுவாங்க. அவங்க திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அந்த உடன்பாடு முடிந்து ஒவ்வொரு பேட்ச்சா வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாரி ஒரு பேட்ச் வந்த செய்தி தான் நான் வாசிச்ச முதல் செய்தி. ஒரு பகுதி சென்னை துறைமுகத்துல வந்து இறங்குனாங்க. அந்த செய்தி தான் முதல் செய்தியா நான் வாசிச்சேன். அதுல நெறைய செய்திகள் இருந்தது அன்னைக்கு. ஸோ அதே மாரி இந்த ப்ரிப்பரேஷன் ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா? நீங்க வந்து நியூஸ் ரீடரா போகும்போது. ஏன்னா வந்து எஃப்எம் கூட இல்ல. இது வந்து டெலிவிஷனுங்கும்போது இன்னும் அதிகமான மெனக்கடல்களும் இருந்திருக்கும். ஸோ உங்க உச்சரிப்பாகட்டும், நீங்க எந்தெந்த வார்த்தைகளுக்கு எந்தெந்த இடங்கள்ல அழுத்தம் குடுக்குறதுன்னு நெறைய விஷயங்கள் நீங்க வந்து நெறைய ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஸோ அத எப்படி தயார் பண்ணிக்கிட்டீங்க உங்கள? உண்மையா சொல்லப்போனா, முதல்ல அந்த இடத்துல போய் நிக்கிறதுக்கான பயிற்சி நமக்கு ரொம்ப கனமா தேவைப்படுது. உச்சரிப்ப பிழை இல்லாம செய்றதுக்கும், கனமா வாசிக்கிறதுக்கும், அர்த்தத்தோட வாசிக்கிறதுக்கும், அது ரொம்ப அதுக்கான பயிற்சி, மனப்பயிற்சி மட்டும் இல்ல, உடல் பயிற்சி இருக்கு. உடல் பயிற்சிங்கிறது நம்ம செய்திகள வாசித்து பழகுவது. தொடர்ந்து வாசித்து பழகுவது, உச்சரிப்பை தெளிவுபடுத்துவது. நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால், அப்படின்னு நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால், நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால், நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால், எத்தனையோ பாடல் இருக்கு. நாளை நடைபெறும் விழாவில், நாளை நடைபெறும் விழாவில், நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர், நாளை நடைபெறும் விழாவில், நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர். எத்தனை பாணிலும் ஒரு 4 லைன்ல நம்ம பழக வேண்டியதா இருக்கு. நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்வார் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிளாட்டா படிச்சிடலாம். நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்வார் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த முதலமைச்சர் கலந்து கொள்வார் என்று அப்படின்னு அழுத்தம் கொடுத்தா, ஓ முதலமைச்சர் வரார் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ரொம்ப ஃபிளாட்டா கூட நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்வார். அப்படின்னா நேத்தும் கலந்துக்கல, இன்னைக்கும் கலந்து நாளைக்கு தான் கலந்துக்க போறார். ஸோ இந்த சின்ன சின்ன சொற்களில் கொடுக்கின்ற ஏற்ற இறக்கங்கள் ஒரு மிகப்பெரிய பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அது நம்ம பயின்றத முடியும். உண்மையை சொல்லப்போனா ஒரு செய்தி வாசிப்பாளருக்கு பல பாவனைகள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த என்ன சரியான உண்மையான பாவனை. செய்தியில பொய் பாவனை கொடுக்க முடியாது. அந்த உண்மையான பாவனையை கொடுக்கக்கூடிய தன்மையே வேண்டும். இந்தியா, இலங்கை ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வென்றது. தைரியமா சந்தோஷமா சொன்னார். இந்தியா இலங்கை போட்டியில் இந்தியா தோற்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியை டோன்ல கொடுக்க முடியாது. இந்தியா இலங்கைக்கான ஒரு நாள் போட்டியில் இந்தியா இன்று தோல்வியை சந்தித்தது. கொஞ்சம் டோன் குறைச்சு சொன்னாதான், அடப்பா நம்ம ஆளுங்க தோத்துட்டாங்க. ஸோ எத்தனையோ ஒரு செய்தி வாசிப்பாளருக்கு அந்த செய்தி வாசிக்கும் போது அவசியம். இப்போ உச்சரிப்பை பத்தி சொன்னீங்க. இப்ப தொலைக்காட்சியில வந்து நீங்க அப்பியர் ஆகி பேசும்போது வந்து கண்டிப்பா முகபாவனையும் முக்கியமா இருக்கும். ஆமாங்க. ஒவ்வொரு நியூஸுக்குமான வெயிட்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா. சோ அதை எப்படி நீங்க செய்வீங்க? கூடுமான அளவுக்கு செய்தி வாசிப்பாளர்கள் முகபாவனை அற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். இருக்கணும். ரொம்ப கம்மியானங்கள் லேசான பாவனைகள் தான். லேசான பாவனைகள் தான். ஒரு ஒரு நம்ம நாட்டுல ஒரு ரயில் விபத்து நடக்கும்போதோ, இல்ல ஒரு இந்தோனேஷியால நடக்கும்போதோ, இல்ல அமெரிக்கால நடக்கும்போதோ, ஒவ்வொன்னுக்கும் ஒரு சின்ன ரயில் விபத்து தான். இந்தியாவில் நடந்த ரயில் விபத்தில் இன்று 52 பேர் உயிரிழந்து விட்டார்கள்.
அப்படிங்கிற நம்மளுக்கும் இந்தோனேஷியாவில் நடந்த ரயில் விபத்தில் 52 பேர் உயிரிழந்து விட்டார்கள். ஓகே. அமெரிக்காவில் இன்று நடந்த ரயில் விபத்தில் 52 பேர் உயிரிழந்தார்கள். எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நடந்தா, இல்ல ஒரு பீகார்ல உத்தரப்பிரதேசத்தில் நடந்தா, இந்தியாவில் நடந்தா, இந்தோனேஷியாவில் நடந்தா, அமெரிக்காவில் நடந்தா, எல்லாத்துக்கும் டோனல் ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவாங்க. அருகாமை. நமக்கு எவ்வளவு பக்கத்தில் இருக்கு அந்த செய்தி. ஒரே செய்தி தான். எல்லா உயிர்களும் உயிர்கள் தான். இருந்தாலும் நமக்கு பக்கத்துல நடக்கிறது இது அப்படிங்கிறதுல ஒரு செய்தி வாசிப்பாளருக்கு இயல்பாவே பாவனை மாறிடும். முகபாவனை மாறிடும். ப்ராப்ளி இந்தியாவில் ஒரு ரயில் விபத்துல 52 பேருடைய நிகழ்ந்தது அப்படின்னா அது முதல் செய்தி. அமெரிக்காவில் நடந்தா நமக்கு ஒரு 20வது செய்தி. எத்தனையுமே முகபாவனையிலும் வெளிப்படும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இமோஷன்ஸும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா வந்து ஒரு தலைப்பு செய்திகள் வாசிக்கிறீங்க, அதுல ஒரு 10 செய்திகள் இருக்கும்போது சில செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகளா இருக்கலாம், அதே சமயம் சில செய்திகள் துயரமானதா இருக்கலாம். இந்த இமோஷனல் பேலன்ஸ் எப்படி டேக்கிள் பண்றீங்க? கூடுமான அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி தலைப்புச் செய்திகள்ல அந்த பாவனைகள் அதிகம் செய்தி வாசிப்பாளர் கொடுக்க மாட்டாங்க. தலைப்புச் செய்தி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபிளாட்டா ப்ளோவா இருக்கும். ரொம்ப ப்ளோவா தான் இருக்கும். ஆனா செய்திகள் உள்ளன்னு வரும்பொழுதும் அதுக்கான தொடர்ந்து 4 நாள் மழை பெய்யுது, அது புயல் நம்ம பக்கத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, சென்னையில் 4 நாள் மழை பெய்து வருகிறது, மேலும் புயல் தாக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த பயம், அந்த கணம், அந்த எச்சரிக்கை உணர்வு, ஏற்கனவே தண்ணியில் வந்துட்டு இருக்கீங்க, புயல் வர இன்னும் பக்கத்தில் வருதா, என்னாவ போகுதும், எத்தனையுமே அந்த அந்த சின்ன சின்ன வார்த்தைகள்ல முகபாவனையில வந்து சேர்ந்துரும். மாதிரி நீங்க நியூஸ் ரீடிங் தான் இனிமேல் நமக்கு ஃபியூச்சர்னு நீங்க உள்ள வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சில பேர் இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்க ரெஃபர் பண்றவங்களா சில பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அதுல இருக்க இன்னொரு சிக்கல் என்னன்னா, நம்ம யாருடையாவது ஒர்க்ஸ் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும் போது அவங்களுடைய சாயல் நமக்குள்ள வந்து நமக்கே அறியாம வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது உண்டா? இல்ல அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க தனியா எதுவும் ஹோம்வொர்க் பண்ணீங்களா? ஆக்சுவலா நான் ரொம்ப ஒரு குழந்தையா இருக்கும் பொழுதே நான் ரொம்ப கேட்டு பழகின குரல் ஒரு ரேடியோ செய்தி வாசிப்பாளர் பத்மநாபனுடைய செய்தி வாசிப்பு. ரொம்ப அழகான செய்தி வாசிப்பா இருக்கும். தமிழகத்தில் நாளை முதல் அரிசி விலை குறைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நம்ம ரொம்ப ஸ்டைலா ரொம்ப அழகான குரல்ல சொல்லிட்டு போயிடுவாரு. ரொம்ப சின்ன குரல் அந்த டைம்ல. ஆனா அதே சமயம் டெல்லியிலிருந்து இருந்த செய்தி வாசிப்பாளர் சரோஜ் ஞானசாமி ரொம்ப கனமான குரல்ல, தமிழகத்தில் நாளை முதல் அரிசி விலை குறைக்கப்படுகிறது, கனமா கொடுப்பாங்க. எல்லாரும் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சாரோஜ் நாராயண் சுவாமி. பேர் கூட அவ்வளோ அழுத்தமா இருக்கும். ஒரு தடவை ஒருத்தர் கேட்டாலும் மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய மூத்தவர்கள் திருமதி சோபனா ரவி, தமிழன்பன், அவருடைய கல்லூரி ஆசிரியர் கூட திரு செந்தமிழரசு, இந்த மாதிரி திரு வரதராஜன், இவங்கெல்லாம் பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் இருந்தது. ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் ஸ்டைல் ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. அப்போ இவங்க அத்தனை பேருமே தனித்தனி செய்தி வாசிப்பாளர். அவங்களோட சேர்ந்து நான் ஒரு 6வது 7வது போய் சேர்ந்து வாசிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அந்த டெக்னிக் என்ன சந்தியா ராஜகோபால் நான் ரொம்ப மதிக்கிற செய்தி. அதாவது நான் இந்த லைன்ல மிஸ் பண்ணிட்டேன். அவங்களுடைய ஸ்டைல் என்ன, எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது உன்னிப்பாக கவனிக்க முடிஞ்சது. அதிலிருந்து அதனுடைய மெக்கானிசம்ஸை நிறைய கற்றுக்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை, ஆனால் அவங்களுடைய டெக்னிக்ஸ், அது எதை எப்படி சொன்னால் போய் சேரும், எந்த இடத்துல எவ்வளோ பாஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல கடகடன்னு படிச்சிடலாம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கான ஒரு ஸ்டைல் எனக்கு வந்தது. நான் வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது இல்லை, இது என்னுடைய ஸ்டைல். ஆனால் இவங்க அத்தனை பேருடைய பல நல்ல விஷயங்கள் நமக்குள்ள உள்வாங்கி அதெல்லாமே இருக்கு. அப்ப வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி, அந்த ஸ்டைல எங்களுக்கு ஒரு சில நியூஸ் வாசிச்சு காட்ட முடியுமா? இப்போ கரண்ட் நடக்கிற நியூஸ் இருந்தா கூட ஓகே. இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நான் ஐபிஎல் போட்டிகளில் தொடர்ந்து சிஎஸ்கே அணி தோற்று வருகிறது. அடுத்த ஆண்டு என்ன ஆகும் என்று பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. தல தோனி ஆடுவாரா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இப்போ நடந்திருக்கிறது. இது மாதிரி பல செய்திகள் இப்போ ஓடிட்டு இருக்கிற தேசிய அளவில் இருக்கிற செய்திகள், பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், அப்புறம் ட்ரம்ப் என்ன பண்றாரு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் வரி சுமையை ஏற்றிருக்கிறார். பல நாடுகளுக்கு வரிகளை அவர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸோ இன்னைக்கு இருக்கிற செய்திகள். ஸோ அதே மாதிரி 1989ல நீங்க வந்து டெலிவிஷனுக்குள்ள வந்து சொன்னீங்க. அது வந்து ஒரு பிரைம் டைம் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து முக்கியமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ நீங்க வந்து முதல் முறையா டெலிவிஷன் சேனலுக்குள்ள வரும்போது அப்ப எப்படி இருந்தது? செய்தி வாசிக்குமானவும் அந்த சமயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். 89 எடுத்துட்டோம்னா அதே வருஷம் ஒரு மக்களவை தேர்தல் நடந்தது, ஆட்சி மாற்றம் நடந்தது. அதற்கு அடுத்த ஆண்டே அந்த ஆட்சி கவிழக்கூடிய சூழல் ஏற்பட்டது. 89ல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்காமல்
ஜனதாதள் கட்சி வந்தது. அதுக்கப்புறம் திரு பிபி சிங் அடுத்த ஆண்டே 90லேயே அவருடைய ஆட்சி கவிழ்ந்து சந்திரசேகர் பிரதமரானார். அதற்கு அடுத்த ஆண்டு அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது. திரு ராஜீவ்காந்தி சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். திரு நரசிம்மராவ் பிரதமரானார். அப்பொழுதுதான் திரு மன்மோகன் சிங் நிதி அமைச்சராகி நாட்டில் முதல் முறையாக தாராளமய பொருளாதாரம் அமல்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கு. 92 நடந்த இயக்கம், ராமர் கோயில் இயக்கம், அப்புறம் 92 அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்பட்டது. இந்த மாதிரியான அம்சங்கள் ஒண்ணுக்கொண்ணு ஓடிட்டே இருந்தது. 96 வரைக்கும் 90லேருந்து 93 வரைக்கும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய 93ல் நடந்த மும்பை குண்டுவெடிப்பு சம்பவங்கள், அது தொடர்பான புலனாய்வு அமைப்புகள், இதெல்லாமே முக்கியமாக ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பாக நடந்த புலனாய்வு சென்னையில் ரொம்ப பதற்றமா, தமிழ்நாடு முழுக்க பதற்றமா இருந்தது. அதுக்கப்புறம் கொலை செய்தவர்கள் துரத்தப்பட்டார்கள். பெங்களூரில் குரணைகுண்டியில் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். இந்த மாதிரி அம்சங்கள் ரஷ்யாவில் முக்கியமாக அந்த அமைப்பே உடைந்தது. கோர்பச்சேவ் தலைமையிலான மொத்த ரஷ்யாங்கிறது இருந்ததுங்கிறதே உடைஞ்சு இன்னைக்கு எவ்வளவு பெரிய நாடுகள் ஆயிடுச்சு. எத்தனையுமே அந்த காலத்துல அந்த சமயத்துல நடந்தது. இப்ப நீங்க சொன்னதுலேருந்து இந்த ஒரு கேள்வியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். கான்ட்ரவர்சியலா சில விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப வந்து மத ரீதியான ஒரு ஒரு நியூஸ வந்து நீங்க வாசிக்கும்போது ரொம்ப அது மத்த செய்திகளை விட அதிக கவனமா இருக்க வேண்டிய தேவை ஏற்படுது இல்லையா? ஏன்னா அது எப்படி வேணாலும் ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட அது தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியல் நியூஸ் நீங்க படிக்க வரும்போது அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் எதுவும் உண்டா? இல்ல அதுவும் இயல்பா தான் படிக்கிற மாதிரி இது இருக்குமா? ரொம்ப ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான சூழல் எல்லாமே நீங்க கான்ட்ரவர்சியல்னு லைட்டா சொல்லிட்டீங்க. உதாரணங்கள் இல்லாம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். 92 டிசம்பர் 6ஆம் தேதி அயோத்தியில் சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்பட்டது. அது வந்து சில பேர் பாபர் மசூதிப்பாங்க, சில பேர் இங்க ராமர் பிறந்த இடம்பாங்க. அதனால எல்லாமே ஒரு செய்தியாளரா அப்படி எப்படி இருக்கும்னோ அதெல்லாம் சொல்றேன் நான். 2 பக்கம் எல்லாமே நீங்க அந்த கான்ட்ரவர்ஷியல் வார்த்தை சொன்னதுனால. செய்தி அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது. டிசம்பர் 6, 1992 அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்தது. அன்னைக்கு செய்தி வாசிக்க போகும்பொழுது கிட்டத்தட்ட அத்தனை செய்திகளுமே சற்று முன் கிடைத்த செய்திகள் தான். அப்போல்லாம் பெரிய பேண்ட் எல்லாம் போட மாட்டாங்க. பிரேக்கிங் நியூஸ்ன்னு போடவே மாட்டாங்க. ஒரு பேப்பர் குடுப்பாங்க. சற்று முன் கிடைத்த செய்தின்னு வாசிக்கிறோம். ஆனா சர்ச்சைக்குரிய கட்டிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் 4 மாநிலங்கள் அன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டன. மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்தது. பாஜக தலைமையிலான ஆட்சி இருந்த 4 மாநிலங்கள் கலைக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் ஆட்சி. இதெல்லாமே உடனே சொல்லல. ஒவ்வொரு செய்தியா வருது. நான் அரங்குக்கு போகும்பொழுது எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேப்பர் தான். தலைப்புச் செய்திகள் தான். ஒவ்வொரு செய்தியும் தனித்தனியாக வந்து கொண்டே இருந்தது. முகத்தில் நாம் எந்த பாவனையுமே காட்ட முடியாது. நம்ம பேசும்பொழுது இப்ப நம்ம காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய, நீங்க சொன்ன மாரி சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். பல்வேறு தரப்பினருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு செய்தி அதில இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை. பதற்றம்னு சொல்ல மாட்டேன். சென்னையில, தமிழ்நாட்ல பதற்றம் இருக்கல. ஒரு இறுக்கம் இருந்தது. அந்த செய்தியை கோடிக்கணக்கானோர் பார்த்தார்கள். ஏன்னா, அன்னைக்கு இருக்கிற ஒரே ஊடகம் அரசு தொலைக்காட்சி மட்டும் தான். அந்த காட்சிகளிலுடைய சிறு பகுதியை அப்பொழுதுதான் நமது நாட்டில் அறிமுகமாகி இருந்த தனியார் தொலைக்காட்சிகளில் ஒன்றான பிபிசி தொலைக்காட்சி சில காட்சி துளிகளை வெளியிட்டது. மத்தபடி யாருக்குமே அடுத்த 2, 3 நாள் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அடுத்த நாள் பேப்பர் வந்தபோது தான் ஒரே ஒரு பிக்சர் வந்தது. அதுல அரசு தொலைக்காட்சி கூட அத காமிக்கல. ரொம்ப கஷ்டமான விஷயம். குட் டேஸ் இருக்க மாரி சில விஷயங்கள் வந்து நமக்கு பேடாவும் முடிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. மத்த துறைகள் மாரி இங்க தவறு செஞ்சாலும் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது, இங்க உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மிஸ்டேக்னால அது ரொம்ப காஸ்ட்லியான மிஸ்டேக்கா முடிஞ்சிரும். அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கு? ஏதோ ஒரு வார்த்தை மாற்றி படிச்ச அனுபவமோ, இல்ல ஏதோ ஒரு செய்தி தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட அனுபவமோ, அந்த மாரி ஏதாவது இருந்திருக்கா? கிட்டத்தட்ட நான் ஒரு 6000 நியூஸ் படிச்சிருக்கேன். ஆனா, நீங்க சொன்ன மாரி காஸ்ட்லியான அதை செய்தால் நமக்கு மிகப்பெரிய தவறு அப்படின்னு நிச்சயமா நான் ஒரு செய்தி கூட படிக்கல. நான் உறுதியா சொல்ல முடியும். நான் படித்த ஒரு 6000 செய்திகள்ல எங்கெங்கன்னா, எந்தெந்த வகையில சின்ன சின்ன தவறு செய்தேன் அப்படிங்கிறது என்னால அந்த டேட்டோட இன்னும் கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு. பட் என்னன்னா, ஒரு சிறு அளவுக்கான நாக்குழறல், டங் ரோல் ஆனா கூட அந்த தூர்தர்ஷன் மட்டும் இருந்த காலத்துல வெளிய தல காட்ட முடியாது. மக்கள் கூப்ட்டு கேட்பாங்க, தட்டி கேட்பாங்க. "நேத்து என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க?" அப்படிம்பாங்க. சின்ன விஷயம். பேசும்போது என்ன நடக்கிறதுன்னா, இந்த மாரி ஆகுது இல்லையா? இந்த பேசும்போது இந்த மாரி விஷயமானா கூட அடுத்த நாள் நம்ம ஒரு பேங்க்குக்கோ, ஒரு கடைக்கு கூட போ முடியாது. தட்டி கேட்பாங்க, "அந்த மாரி ஆயிப்போச்சு" அப்படின்னு. சரி உடம்பு சரியில்லாம ஒரு 10 நாள் லீவ்ல இருந்தோம் அப்படின்னா, "உங்கள தூக்கிட்டாங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா, மக்கள் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தாங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். செய்திய கரெக்ட்டா சொல்லணும். அப்படி எதிர்பார்த்தாங்க.
ஸோ உங்களுடைய இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து பர்சனல் லைஃப்லயே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த அந்த காலகட்டங்கள்ல வந்து ஆப்ஷன்ஸே ரொம்ப குறைவு. ஒரு செய்திய தெரிஞ்சுக்கணும்னா தூர்தர்ஷன் தமிழ் மட்டுமே ஒரு தொலைக்காட்சி பொறுத்தவரைக்கும் ஒரே ஆப்ஷனா இருக்கும்போது, ம். நீங்க வந்து எல்லார் வீடுகளுக்குமே சென்றடைந்த ஒரு நபரா இருந்தீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருந்தது. ஒரு திரைப்பிரபலமுக்கு நிகரான ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த சமயங்கள் எப்படி இருந்தது? உங்கள வந்து மக்கள் வெளிய போம்போது உங்கள ரெகக்னைஸ் பண்ணி பேசின விஷயங்கள். ஸோ அது எப்படி அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ரெகக்னிஷனே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரிந்த முகம் அவ்வளவுதான். ரோட்ல நடக்க முடியாது. 4 நாள் செய்தி வாசித்த பிறகு 4 நாள் நான் மறுபடியும் சொல்றேன். 4 நாள் செய்தி வாசித்த பிறகு ஒரு டி நகர்ல, ஒரு பாண்டி பஜார்ல போனோம் அப்படின்னா, நம்மள பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு பேரும் முதல் எடுத்தோனே போட்ற மாட்டாங்க. அந்த காலத்து செய்தி முறைகள்ல. நடுவுல எப்பாவது ஒரு இடத்த எடுத்து போடுவாங்க. அந்த அளவுக்கு பேர் தெரிந்த முகமாகவே மாறிச்சு. ஒரு பஸ்ல போனாவோ, ஒரு ஹோட்டல் போனாவோ, எங்கேனாலும் மக்கள் பேசுவாங்க. மக்களுக்கு பேசக்கூடியனா அ திரைப்பட நடிகர்கள் மிகப்பெரிய திரையில் இருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் தோன்றுபவர்கள் அவருடைய முன்னறைக்கே வந்து விடுகிறார்கள். அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப இன்டிமேட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பேசுவாங்க. அம் எ ஏதாவது அவங்களோட பேசுறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்புறம் என்ன நடந்தது? நாளைக்கு என்ன செய்தி? இப்ப இன்னைக்கு செய்தி இருக்கு. இன்னைக்கு என்ன முக்கியமான செய்தி? இப்படிலாம் கேட்பாங்க. நான் உங்களோட ஒரு இன்டர்வியூல பார்த்தது நெறைய வந்து சினிமாக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸும் உங்களுக்கு வந்தது. ஆனா நீங்க வந்து இல்ல எதுவுமே வேணாம் நான் இதுதான் பண்றதா இருக்கேன் அப்படின்னு நீங்க அவாய்ட் பண்ணிட்டதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாரி எத்தன வாய்ப்புகள் வந்து நீங்க வேணான்னு சொல்லியிருந்தீங்க? நான் வந்து அப்பியர் ஆன உடனே, நான் வந்து 89ல அப்பியர் ஆனேன். இப்ப 90, 91, 92 காலகட்டங்கள்ல நெறைய திரைப்படங்கள்ல வாய்ப்பு வந்துச்சு. லீட்ல ஆக்ட் பண்றதுக்காகவே. நான் ஒரு ஜர்னலிஸ்ட்டா மட்டும் இருக்கணும். நான் ஒரு தொலைக்காட்சியில இருக்கின்ற ஒரு வீடியோ ஜர்னலிஸ்ட். அத விட்டு நான் வேற பிம்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் நெறைய வாய்ப்புகள வந்து மறுத்துட்டேன். இல்லன்னே சொல்லிட்டேன். ஸோ அதனால நான் நடிக்கல. அப்போ நடிக்கல. இப்ப ரீசென்ட்டா கருமேகங்கள் கலைகின்றனன்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு ஷிஃப்ட் எதனால வந்துச்சுன்னு நெனைக்கிறீங்க? அப்போ வந்து நீங்க நோ சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப வந்து இல்ல நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த ஷிஃப்ட் எதனால வந்துச்சுன்னு நெனைக்கிறீங்க? அந்த சமயத்துல நான் ஒரு ஜர்னலிஸ்ட். என்ன ம். எந்த விதத்திலும் என்ன வந்து என்னுடைய இமேஜ் பாதிக்கக்கூடாது. அ அந்த திரைங்கிறது ஒரு கற்பனை பிம்பம். ம். ஒரு ஜர்னலிஸ்ட் உண்மை பிம்பம். ஒரு பேட்டி எடுக்கிறோம், நான் பார்க்குறோம் அப்படின்னா, எப்பவுமே உண்மையா அந்த மாரி இருக்கிறது. அதனால வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஏன் அ இன்னொரு என்னுடைய இன்னொரு பரிமாணத்த நான் வந்து ஏன் டெஸ்ட் பண்ணக்கூடாது? அப்படின்னு நெனச்சதுல, நான் ப்ராப்பரா ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு, எனக்கு இருந்த சில தொடர்புகள் மூலமாக நடிப்புக்கான வாய்ப்புகள தேடினேன். அப்போ தங்கர் பச்சான் சார் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு குடுத்தாரு. அதான் என்னுடைய முதல் படம். எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நியூஸ் வாசிக்கிறதுக்கும், அதுவும் நீங்க டெலிவிஷன்ல பண்ண அந்த நியூஸ் வாசிக்கிறதுக்கும் இதுக்குமான வேறுபாடுகள் என்னென்னலாம் இருந்தது? 2மே ரொம்ப டஃப் ஆக்சுவலி. ம். ட எல்லா ஜாப்ப விட ரொம்ப டஃப்பான ஜாப் டெலிவிஷன்ல நியூஸ் படிக்கிறது தான். ஏன்னா கேமரா இருக்கும். தப்பு பண்ண முடியாது. இப்படி பார்க்கணும். கொஞ்சம் ஐ மூவ்மெண்ட் ஐபால் மூவ் ஆனாவே என்னாச்சுன்னு கேட்போம். ஏன்னா நீங்களும் ஒரு ஆங்கர் தான். ஏன்னா நீங்க ஐ பார்த்து பேசுறீங்க, கேமரா பார்த்து பேசுறீங்க. கொஞ்சம் எங்கேயோ போனா கூட ஆனா ரொம்ப டஃப்பான அம் டெலிவிஷன் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே கேமரா கான்ஷியஸா இருக்கணும். கேமரா பார்த்துட்டே இருக்கணும். சினிமால அப்படி இல்ல. கேமரா மறந்து போயிரணும். மறந்துடும். ம். பட் ஹவ் என்ஜாய்டு அப்டின்னா, அது முக்கியமா அதில குடுத்த எனக்கு அதுவரைக்குமே நான் கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் அதிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, கேமரா எனக்கு பெரிய ஃபியர் இல்ல. பட் அங்கேயும் எப்படி டெலிவிஷன் ஸ்டுடியோல ஒரு எலக்ஷன் நியூஸ் படிக்கும்போது ஒரு 50 பேர் பார்ப்பாங்க. ஒரு பெரிய ஹால்ல நியூஸ் படிப்போம். ஒரு 50 பேர் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாரி சினிமா ஷூட்டிங்ன்னு ஒரு 100 பேர் நம்மள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஷாட்ட ஓகே பண்ணா தான் சரியா இருக்க ம். முடியும். ஷாட் ஓகே ஆகலன்னா, அத்தன பேருக்கு மறுபடியும் வேல. ஸோ அந்த பிரஷர் இருந்துச்சு. அதே சமயம் ஆம் அதுக்கான பிராக்டிஸும் நல்லா இருந்ததுனால, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் எவ்ரி ஷாட் ஐ என்ஜாய்ட். ஓகே. அதே மாரி செய்தி வாசிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க நெறைய நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கினீங்க. நெறைய இன்டர்வியூஸும் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. 2க்குமான முக்கிய வித்தியாசங்களா நீங்க என்ன பார்த்தீங்க? இன்டர்வியூஸ் பண்றது ம். சொல்றீங்க. டிபேட்ஸ் பண்றது. டிபேட்ஸ். ரொம்ப கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். ம். ஏன்னா டெலிவிஷன் நியூஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ப்ரிப்பேர்ட் ம். ப்ரிப்பேர்ட். ஒண்ணு யாரோ எழுதிக்கிடுறாங்க. நானே நியூஸ் எடிட்டரா ஒரு 20 வருஷம் இருந்திருக்கேன் பல்வேறு சேனல்கள்ல. ஒண்ணு நான் அடிக்கிற நியூஸா இருந்தாலும் திரைப்ராம்ப்டர்ல வரும்போது நான் படிக்கிறேன். ம். அதுக்கு கொக்கி போட்டிருக்குது. ம். பட் டிபேட்ல பண்றோம், ஒரு இன்டர்வியூ பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஜானர் ஆக்சுவலி. பிகாஸ் யூ பிரிப்பேர் வெல். இப்போ உங்கள நான் இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் எனக்குள்ள தயார் பண்ணிப்பேன். நான் முதல் கேள்விக்கே கடைசில நான் ப்ரிப்பேர் பண்ண கேள்விக்கு முதலே பதில் சொல்லிருவீங்க. ஸோ அதுக்கு நான் ஹேண்டில் பண்றதுக்கு, நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமயே கூட இருக்கக்கூடிய ம். வாய்ப்பு இருக்கு.
மறுபடியும் அவங்கள அந்த குரூவில் கொண்டு வந்து இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் அது. பட் அதே சமயம் வெரி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா மெயின் மக்களுக்கு நம்முடைய செய்திகளை போய் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது மக்களுக்காக தானே பேட்டி எடுக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பேட்டி எடுக்கிறோம். அதே சமயம் மக்களுக்கு தெரியாத சில விஷயங்களையும் கொண்டு வரணும். வெரி சேலஞ்சிங், வெரி என்ஜாயபிள். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண இன்டர்வியூன்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நீங்க இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. சிதம்பரம் எடுத்திருக்கீங்க, வைகோ அவர்கள் எடுத்திருக்கீங்க, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து எனக்கு இன்னமும் நான் பண்ணதுல எனக்கு பிடிச்ச இன்டர்வியூ இதுதான்ற மாதிரி ஏதாவது பர்சனல் ஃபேவரட் இருக்கா? ரொம்ப கஷ்டமான காலங்களில் எடுத்தது. திரு ஈவிகேஸ் இளங்கோவன், மறைந்த ஈவிகேஸ் இளங்கோவன். அது ஏன் கஷ்டமான காலம் அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு மீண்டும் வந்த சமயம். அந்த சமயத்தில் திரு கருணாநிதி சிறையில் இருந்தார், கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். அப்போ காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் இருக்கு. அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த அவரை பேட்டி எடுத்தது. அதே சமயம் அவர் இப்படியும் பேச முடியாது, அப்படியும் பேச முடியாது. இருந்தாலும் ஒரு நடுநிலையாக அவரும் பேசியாகணும். இட் வாஸ் வெரி டஃப் பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் வாட்சிங், த சிஎம் இஸ் வாட்சிங். அதே அட் த சேம் டைம் யூ கான்ட் கோ அவே வித் யுவர் ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ். ஒரு பத்திரிகையாளருடைய தர்மத்திலிருந்து போகாம எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லாம அந்த ப்ரோக்ராமை கொண்டு போகணும் அப்படிங்கிறது நான் அது பண்ணதுல ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க, எனக்கு இந்த ஜேர்னலிசம்ன்ற ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியன்றனால அதுக்கு உங்களை கம்ப்ளீட்டா டெடிகேட் பண்ணனால திருமணம் கூட செஞ்சுக்காம இருந்துட்டீங்க. இப்ப அதுக்கான ரெக்ரெட்ஸ் ஏதாவது இருக்கா? நோ ரிக்ரெட்ஸ். ஓகே. நோ ரிக்ரெட்ஸ். ஜேர்னலிஸ்ட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இல்லை. ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க். எனக்கு ஸோ எப்பவுமே வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி நோ ரிக்ரெட். ஓகே. ஸோ ஃப்ரம் 89 so many years ஆமா. நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இப்போ வந்து டெலிவிஷன், சேட்டலைட் தாண்டி இப்போ சோஷியல் மீடியாவும் ஒரு பெரிய பூம் கிடைச்சு போயிட்டு இருக்கு. ஆமா. நீங்க கவனிக்கிற முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னவா இருக்கு? நிறைய இருக்கு. முக்கியமா எல்லாருமே ஒரு கேமரா வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ சாத்தியம். ஒரு மொபைல் கேமரா வச்சுக்கிட்டா போதும். எல்லாருமே ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. மக்களுடைய டேஸ்ட் ரொம்ப ஃபாஸ்டா மாறிட்டு இருக்கு. யூடியூப் சேனல்ஸ் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஒரு டெலிவிஷனை நம்பி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டிவியே இப்போ வீடியோ நம்பி தான் இருக்கு. ஒரு யூடியூப் நம்பி தான் இருக்கு. அந்த கிளிப்பு யூடியூப்ல எவ்வளோ வியூஸ் போகுது, அதன் மூலம் எவ்வளோ நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறது இருக்காங்க. ஆனால் மக்கள் ரொம்ப உன்னிப்பாக இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை பேசுகிறோம், எந்த அளவுக்கு கற்பனை கலந்து பேசுகிறோம், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எவ்ரி 3 months தே சேஞ்ச் த டேஸ்ட். அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மாறிட்டே இருக்கு. வெரி ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறேன். இப்போ ஏஐ வந்துருச்சு. ஏஐ பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. நான் நிறைய ஏஐல கத்துட்டு இருக்கேன். நானும் நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேர்ல்ட் இஸ் வெரி பிக். இந்த சேஞ்ச்ல நீங்க ரசிக்கிற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? நீங்க பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல, ஆனா இப்ப இதெல்லாம் மாறி இருக்கு, இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்க கவனிச்சு ரசிக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா, நிச்சயமா. இப்போ வந்து ஒரு நியூஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா உடனுக்குடன் ரிப்போர்ட்டர் பேசுறாங்க, இல்ல ஒரு ஸ்டுடியோ கெஸ்ட்டை பேசுறாங்க. இமிடியேட்டா ஸ்விட்ச் ஓவர் ஆகி அடுத்த நியூஸையும் ஹேண்டில் பண்றாங்க. அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. இதுல ரொம்ப சேலஞ்சிங்கான, ரொம்ப ஒரு ரசிக்கத்தக்க விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி கிரிட்டிசிசம்க்கு உள்ளான ஸ்டைல்னு ஏதாவது இருக்கா? இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சரியா இல்லையே, இதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? சில நியூஸ் ரீடர்ஸ் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அதே ட்ரெடிஷன் இருக்கு. ட்ரெடிஷன்ங்கிறது அப்படியே படிக்கிறதுங்கிறது இல்லை. நல்ல அர்த்தத்தோட, நல்ல பொருளோட, நல்ல ஸ்டைலோட படிக்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்க. ஆகையால அது ப்ராபப்ளி 200 பேர் இருக்காங்கன்னா, அதில் நிச்சயமா ஒரு 20க்கு குறைவானவர்களே நல்லா படிக்கிறாங்க. மிச்சவங்களும் நல்லா படிச்சா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க யூடியூப்லயும் ரொம்ப ஆக்டிவா ஆமா, ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்கு? ஏன்னா வந்து ஒரு பக்கம் எடிட்டராவும் இது பண்றேன்னு சொன்னீங்க. இப்போ சினிமாலயும் நெக்ஸ்ட் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. யூடியூப்லயும் இருக்கும்போது நெக்ஸ்ட் என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? நான் ஏஐல நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல, மியூசிக்ல, அப்புறம் வந்து விஷுவல் கிரியேட் பண்றதுல, அந்த மாதிரி நிறைய நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூச்சர் அந்த வேர்ல்டன் ஆக போகுது. கம்யூனிகேஷன். ஏன்னா நம்ம இன்னொரு 5, 6 இயர்ஸ் பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஹேண்டில் டிவைஸ் இருக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கு. முன்னால நம்ம அப்படி கையை விரிச்சாவே எங்கேயோ டிவைஸ் வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் வேர்ல்ட் ஆகும்போது கம்யூனிகேஷன் இஸ் கோயிங் டு பி வெரி டீப் அண்ட் ஷார்ப்பர் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால அது ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். செய்திகள்ல இருக்க எமோஷன்ஸ் பத்தி பேசின மாதிரி நமக்கு பர்சனல் எமோஷன்ஸ் நிறைய இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள் கடந்து வந்துகிட்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூழலையும் நீங்க வந்து செய்திகள் வாசிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இந்த சூழ்நிலையில கூட நான் போய் செய்தி வாசிச்சேன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? செய்தி வாசிக்கிறது அப்படிங்கிறத விட முக்கியமாக செய்தி பணிக்கான கடமையை ஆற்றியிருக்கேன். முக்கியமா எங்க தந்தை ஒரு கவலைக்கிடமான நிலையில இருந்தபோது கூட, அந்த சமயத்துல அலுவலகத்துல ஒரு அவசரமான பணி இருந்தது. கல்வி தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு
தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்தது. முக்கியமா சமச்சீர் கல்வி தொடர்பாக. அது சரி செய்து செய்தியை கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அதில உடனுக்குடனே அலுவலகம் போய் அத சரி பண்ணிட்டு, மறுபடியும் நான் மருத்துவமனைக்கு வந்தேன். அதே மாரி நான் செய்தி வாசிக்க போகும்பொழுது எங்க அம்மா கவலைக்கிடமா இருந்தபொழுது கூட, அ எந்தவித பாவனையும் காட்டாம நான் செய்தி வாசிச்சிருக்கேன். நமக்கு இந்த வேலைக்கு வந்துட்டோம் அப்டின்னா, வேல தான் முக்கியமானது. மற்றதெல்லாம் அப்புறம். அந்த ஒரு மனநிலையில தான் இருந்திருக்கேன். எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் நான் அப்படி இருந்திருக்கேன். இவ்வளோ நேரம் உங்க டைமும் இவ்வளோ விஷயங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.